ஆம்புலன்ஸில் திமுக மருத்துவ அணி கரூர் அப்படின்னு போட்டு வருது சார். இதெல்லாம் முன் ஏற்பாடா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கேள்விகளும் ஆபத்து வந்த உடனே ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அந்த பேனர் எப்படி வந்ததுதான் சார் கேள்வி. அந்த பேனர் எப்பொழுதும் அந்த ஆம்புலன்ஸ் இருந்துட்டே இருக்கும் கரூர்ல. அதெல்லாம் செந்தில் பாலாஜி கட்சி கடந்து சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்கிற ஒரு கரமாகத்தான் கரூர்ல இருக்கிறார். ஓகே சார். விஜய் அவர்கள் பேசி முடித்து விட்டு அவர் கரூரில் இருந்து சென்னையை நோக்கி பயணம் வைத்து விட்டார். ஆனால் ஆம்புலன்ஸ் செல்வதற்குள் செந்தில் பாலாஜி அங்கே வந்துள்ளார். அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர் வந்துள்ளார். முதலமைச்சர் இரவே சென்றுள்ளார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இப்படி ஒரு முதலமைச்சரை நாடு இப்போதுதான் பார்க்கிறது. இதே இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க சார். இந்த முதலமைச்சர் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து 70 பேர் இறந்த போது ஏன் விரையவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது சார். அதுக்கு ஏன் விரையில்லைங்கிற கேள்வியை விடுங்க. நான் என்ன கேட்குறேன், எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நலிவுற்ற முதலமைச்சர் சமீபத்தில் தான் அவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு தூக்கம் வரவில்லை, நான் இரவே புறப்படுகிறேன் என்று இரவே புறப்படுகிறார் முதலமைச்சர். பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கிறார், மறைந்து போனவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார், அரசு உங்களுக்கு உதவும் என்று நம்பிக்கை ஊட்டுகிறார், 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார், காயமுற்றவர்களுக்கு நிதி அறிவிக்கிறார். நீங்க இந்த அரசு இன்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் வணக்கத்தோடு சொல்லுகிறார்.